ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலைல எழுந்ததுமே ஃபஸ்ட்டு நான் செய்கிற வேலை வந்து செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறதுக்காக பால்கனிக்கு வந்துடுவேங்க. கொஞ்சம் செடியாக இருந்தாலுமே காலையில் எழுந்திரிச்சோடனே அதை போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம வச்சது இல்லையா, அதில் பூ பூக்கும் போதும் காய் காய்க்கும் போதும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அடுத்ததாக வந்து இது வந்து புதினா செடிங்க. இது நல்லாவே துளுத்து வந்திருக்கு, நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்ததாக செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு தக்காளி மட்டும் பழுத்து இருந்துச்சுங்க. ஸோ அதை மட்டும் நான் பறிச்சுக்கிறேன். எங்கள் ஏரியாவில் வந்து பச்சைக்கிளி ஜாஸ்தியாக இருக்குங்க. மார்னிங் ஆனோடனே அந்த சவுண்டு கேட்குறதுக்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பேசுகிற சவுண்டை விட அது கத்துற சவுண்டு தான் நிறையா கேட்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து நம்ம கிச்சனுக்கு போகலாம். இது தாங்க எங்கள் கிச்சன். நான் நைட்டே வந்துட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க படுப்பேன். அப்போ தான் காலைல எழுந்திரிச்சா கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பால் கொதிச்சிருச்சு. சூப்பராக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் டீ தாங்க. எங்கள் வீட்டில் இஞ்சி டீ அதெல்லாம் யாருக்கும் பிடிக்காது. ஸோ நார்மலாக எப்பயும் போல தான் டீ. டீ குடிச்சிட்டு அடுத்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் செய்யலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கை வேக போட போகிறேன். இப்போ இதை நல்லா 2-3 டைம் அலசிட்டு நம்ம ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை வேகிறதுக்குள்ளே நான் பூரிக்கு மாவு பிசைய போகிறேன். பூரிக்கு மாவு பிசைகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கோதுமை மாவு மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். கோதுமை மாவு, உப்பு வேறு எதுவுமே இது கூட சேர்க்க மாட்டேன். இதை பிசைஞ்சிட்டு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற விட்டுறலாம். பூரி கிழங்கு செய்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சு. இந்த பூரியும் உருளைக்கிழங்கும் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. தேவையானவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம பூரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் மார்னிங் வந்து ஒரு 9:30லேருந்து 10 o'clock எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவாங்க. ஸோ நமக்கு சட்டுன்னு கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். பூரி சுடும்போது எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பூரி இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு பொங்கும். இது வந்து சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கடைசி வரைக்குமே நல்லா கிறிஸ்பியாக வேணும்னாக்க இது கூட கொஞ்சமாக ரவை மட்டும் வேணால் சேர்த்துக்கோங்க. எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தாச்சுங்க. இப்போ கடைசியாக நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. மேடை எல்லாமே ஓரளவு கிளியர் பண்ணிட்டேங்க. பாத்திரம் எல்லாத்தையுமே சிங்கில் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு வந்து விரால் மீன் வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம பாத்திரத்தை எல்லாத்தையுமே கடகடன்னு வாஷ் பண்ணிடலாம். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மீனை க்ளீன் பண்ண போகிறேங்க. மீன்லாம் விட இந்த விரால் மீன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ஃபேவரட். இப்போ நான் மீன் எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ மீன் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இதுக்கு எங்கள் வீட்டில் மசாலான்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை. உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் இது மட்டும்தாங்க. பால் தேவையான அளவு உப்பு போட்டேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவேன். பசங்க இருக்கனால காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து மீடியமாக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் மட்டும் நல்லா ஊற விட்டுறலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக மத்தியானம் சமையல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஒரு பக்கம் சோறு வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா சாம்பாருக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேங்க. இதை இப்போ மூடி போட்டுட்டு வேக விட்டுறலாம். சாப்பாடு எப்பயுமே வந்து குக்கரில் வைக்காமல் சாதத்தை வடித்து சாப்பிடுங்க. அதுதான் உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ வந்து சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன். சாம்பாரும் வச்சுட்டேன். சாப்பாடும் வந்து வடிஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிச்சன் க்ளீனிங் தான். சமையல் முடித்தோடனே க்ளீன் பண்ணிடுவேங்க நான். இப்போ சட்டுன்னு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ மணி வந்து ஒரு 2 மணி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் லன்ச் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஃபிஷ்லாம் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொரிக்கிறதுக்கு எப்போயுமே கம்மியாக ஆயில் ஊற்றி தான் பொரிப்பேன். ஏன்னா இந்த எண்ணெய் நம்ம வந்து திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம், வேஸ்ட்டாக தான் போயிடும். ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பொரிச்சு எடுப்பேன். மீன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம்.
இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து சாப்பிட போகலாம். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண லன்ச் வந்து இது தாங்க. இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.